ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, LangChain யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிடிஎஃப் சாட்பாட் யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவ் LangChain ஒர்க்ஸ் இஸ் பிடிஎஃப்லாம் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த பிடிஎஃப் வந்து சங்க்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கும். சங்க்ஸ்னா ஒரு 1000 வேர்ட்ஸ் இருக்குன்னா 100 வேர்ட்ஸா சங்க்ஸா கிரியேட் பண்ணிடும். அந்த சங்க்ஸை அதுக்கப்புறம் வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எம்பெடிங் மாடல்ஸ் யூஸ் பண்ணி எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெக்டார்ஸ் டிபியில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ யூசர்ஸ் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு வந்து அந்த கொஷினுக்கு ஒரு எம்பெடிங் கிரியேட் பண்ணி அதே மாதிரி செமான்டிக் சர்ச் கொசைன் சிமிலாரிட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதுக்கு ரெலவெண்ட்டான வெக்டார்ஸை எடுத்து அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரேங்க் பண்ணி கொடுக்கும் எல்எல்எம்கிட்ட. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த டாக்குமெண்ட் சங்க்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், இதுல இருந்து என் கேள்விக்கான பதிலை கொடு அப்படின்னு சொல்லும் எல்எல்எம்கிட்ட. அது ஆன்சர் கொடுக்கும், அதை நம்ம யூசர்கிட்ட கொடுத்துரும். பேசிக்காக இப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் LangChain ஒர்க் ஆக போகுது. இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் LangChain இம்போர்ட் பண்ணிட்டேன். ரெக்வயர்டு லைப்ரரிஸ் எல்லாம் LangChain டாக்குமெண்ட்ஸு, இது வந்து டாக்குமெண்ட்ஸை சங்க்ஸாக பிரிக்கிறதுக்கு சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை வந்து டெம்ப்ளேட்டாட்ட கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்புறமேட்டு லேங்கிராஃப் இது வந்து அந்த சீக்வன்சஸ் ஒர்க் ஃப்ளோ வந்து கரெக்டாக பில்ட் பண்ணுறதுக்கு, LangChain இது வந்து பிடிஎஃப் லோடர் வந்து பிடிஎஃப் வந்து லோட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு LangChain டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர்ஸ், அந்த LangChain குரோமா வந்து எதுக்குன்னா அதாவது வெக்டார் டிபியை கன்வெர்ட் பண்ணுறது, குரோமா டிபியை கன்வெர்ட் பண்ணும். இது வந்து பேசிக்கலாக லைட் வெயிட் தான், நம்ம லோக்கல்லே சேவ் ஆகிடும். நம்ம அதை வச்சு மறுபடியும் செமான்டிக் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து கிராக் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயே சிமிலராக நான் வந்து கூகுள் ஜெமினையை வச்சு எப்படி பண்ணலாங்கிறதையும் போட்டிருக்கேன், கோடும் போட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன். மேபி நான் அதை கிட்டப்பில் அப்லோட் பண்ணி லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராக்கு வந்து நான் வந்து ஃப்ரீ எப்பி தான் இது பண்ண போகிறேன். கிராக்குங்கிறது வந்து பேசிக்கலாக இது வந்து NVIDIA கம்பெனியோடைய ஒரு இதுதான், ஜெமினை மாதிரி. இதில் நான் ஒரு கீ கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஃப்ரீ டயர் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ. ஓகேங்களா, போன வீடியோஸில் வந்து ஜெமினை எப்படி கீ கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் போட்டிருப்போம். ரேக் எப்படி ஒர்க் ஆகுது அதில் அந்த இதுலேருந்து வந்து நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் எப்படி இது பண்ணலான்னு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு எம்பெடிங்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஓலாமா எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணுறேன். நான் லோக்கலில் ஓலாமா வச்சுருக்கேன், அதனால் வந்து இந்த எம்பெடிங் மாடல் நான் வந்து புல் பண்ணிக்கிட்டேன். ஓலாமா புல் நோமிக் எம்பெட் டெக்ஸ்ட் இதை வந்து புல் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜெமினியோடைய கோடு. தென் எப்படி இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகணும், என்ன இருக்கணும் அப்படிங்கிறது இதில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் யூசர் ஒரிஜினல் கொஷின், அதுக்கப்புறம் பிடிஎஃப் வந்து ரெட்ரைவ் பண்ண டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலி ஏஜ் ஜென்ரேட்டட். ஓகே, தென் எப்படி பிடிஎஃப் லோட் பண்ணுறது, இது நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி ஃப்ளோ ஒர்க் ஆகுங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா பிடிஎஃப் லோட் பண்ணுறதுக்கு. பிடிஎஃப் பார்த்து கொடுத்த உடனே பிடிஎஃப் லோடர் யூஸ் பண்ணி லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் வச்சு யூஸ் பண்ணி சங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இதுக்கு வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் கொடுத்துக்கணும். நான் வந்து 1000 கேரக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணேன், ஓவர்லேப் 200. சப்போஸ் இப்போ வந்து 1000 கேரக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ப்ரோக் ஆகிடலாம். ஸோ இப்போ நம்ம 20 ஓவர்லேப் வச்சோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு அடுத்த சங்குக்கு போகிறப்ப அதுக்கு முன்னாடி ஒரு 200 கேரக்டர்ஸோட சேர்த்தி கொடுக்கும். ஸோ அந்த பிரேக் ஆகிற மீனிங்ஃபுல் திங்ஸ் எதுவும் இதாகாது. ஸோ அதனால தான் இந்த ஓவர்லேப் கொடுக்குறோம். அந்த லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு பைத்தான் லென்த்தில் இதை யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். செப்பரேட்டர்ஸ் எப்படி ப்ரியாரிட்டி ஆர்டர்ஸ் இருக்கணும், ஃபஸ்ட்டு பேராகிராஃப் //, நியூ லைன்ஸு, வேர்ட்ஸு, கேரக்டர்ஸு, இப்படி தான் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டிங்க்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா.
தென் குரோமா டிபி வந்து லோட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் டிஃபைன் பண்ணி லோட் பண்ணுறோம். இந்த சங்க்ஸை எம்பெடிங்ஸை கன்வெர்ட் பண்ணி லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நம்ம இப்போ ஒரு பிடிஎஃப்பை வந்து பண்ணிட்டோம். அதை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் எம்பெடிங்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதை நம்ம ஒரு டைம் வந்து ஒரு வெக்டர் டிபியில் லோட் பண்ணிடுவோம். ஏன்னா இது ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ். இப்போ சப்போஸ் நியூவாக ஏதாவது டேட்டா ஆட் ஆகிடுச்சா மறுபடியும் நம்ம வந்து லோட் பண்ணணும் வெக்டர் டிபிக்கு. லோட் எக்ஸிஸ்டிங் வெக்டர் ஸ்டோர் டேட்டாபேஸ் இந்த ஃபங்க்ஷனு. retrieve documents from that vector db அதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன். இது வந்து ஸ்டேட் ஆஃப் கொஷின்ஸு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரிட்ரைவ் பண்ணதோ அது எல்லாத்தையும் வந்து இது பண்ணி அதை ஒரு லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடும். ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எப்படின்னா கொஷின்ஸு டாக்குமெண்ட்ஸு அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கான்டெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இருக்குல்ல, மேலே ஒரு லைப்ரரி சொன்னால சிஸ்டம் ப்ராம்ப்ட் யுவர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் தட் ஆன்சர் த கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரொவைடட் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி அந்த டேட்டாவில் இருந்தால் மட்டும் கொடு, ஹாலுசினேட் ஆகி வேறு ஏதாவது டேட்டா எடுத்து கொடுக்காத, கன்சைஸாக இரு, அந்த மாதிரி நிறையா கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இதில் நம்ம மேலே டெம்பரேச்சர் செட் பண்ணியிருப்போம் 0.0ன்னு. ஏன்னா ப்ரிசைஸாக அந்த ஆன்சர் கொடுக்கணும். இப்போ நீங்கள் அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஹாலுசினேட் ஆகி மாடல் வந்து வேறு டேட்டா அதுவே ஒரு இமேஜின் பண்ணி ஒரு இது கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான யூஸ் கேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்கலாம். இப்போ க்ரியேட்டிவாக இல்லை, நான் வந்து டிட்டர்மினிஸ்டிக்காக சொல்லணும் மாடல் அப்படின்னா நீங்கள் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக கொடுக்கணும். ஓகேங்களா? தென் இது வந்து ஒரு ஆப்ஷனல். இது வந்து ப்ரொடக்ஷன் லெவலில் இருந்தால் ஒரு இது என்ன பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பிடிஎஃப், அதாவது டிவிகே உடைய ஐடியாலஜி, அதுக்கப்புறம் எங்களோட மேனிஃபெஸ்டோ, அந்த பிடிஎஃப்பை எடுத்து அதை லோட் பண்ணுறேன் இந்த யூஸ் கேஸ்க்காக. ஓகேங்களா? லோட் ஆக மாட்டேங்குது. இந்த பிடிஎஃப் எடுத்து நான் லோட் பண்ணுறேன். ஆனால் ரியல் டைமில் வந்து சின்னதாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்கும். ஸோ அதனால வந்து ரிட்ரைவ் பண்ணுறப்ப நிறைய இர்ரிலவெண்ட் டேட்டா நிறைய எடுத்துகிட்டு வரும். அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்ததை அது எல்எம்எல்ட்டே கொடுத்து இர்ரிலவெண்ட் டேட்டாவை எடுத்துருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிலவெண்ட் டேட்டாவை மட்டும் வச்சு கொஷினில் ஆட் பண்ணி எல்எல்எம்கிட்ட கொடுத்து ஆன்சர் வாங்குவோம். ஸோ அப்போ வந்து நல்லா ஒர்க் ஆகும் லார்ஜ் டேட்டாவுக்கு. அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இதை வேணால் கோத்ரோ பண்ணி பாருங்கள். பில்டு கிராஃப், ரேக் கிராஃப் எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும். ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த கிராஃப் வந்து நம்ம இது பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரிட்ரைவ் த டாக்குமெண்ட்ஸ், ஜென்ரேட் த ஆன்சர் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம இந்த லேங் செயினில் வந்து இது பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளோவையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் பண்ணிட்டோம். எப்படி இந்த ஃப்ளோ ஒர்க் ஆகுது, இந்த மேலே இருக்க ஃபங்க்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துறேன். பிடிஎஃப் பார்த்து வெக்டார் டிபி எங்கே ஸ்டோர் பண்ணணுங்கிறத கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஓலாமா எம்பெடிங்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எல்லாம் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப் சேட்பாட் ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் ஆல்ரெடி வெக்டார் டிபி இல்லைன்னா புதுசாக லோட் பண்ணுவேன். வெக்டார் டிபி இருந்துச்சுன்னா நான் வந்து கிரியேட் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக கொஷின் ஆங்கிறதுக்கு போயிடும். கொஷினுக்கு போயிடும். யுவர் பிடிஎஃப் சேட்பாட் இஸ் ரெடி, கிவ் த கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம கொஷின் கொடுத்தோடனே மேலே நான் ஃப்ளோ எல்லாம் ஒர்க் ஆகி நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். இது வந்து ஜெமினிக்கு எப்படி இந்த செக்ஷன் 8 இருந்தால் ஒர்க் ஆகுங்கிறது இது என்ட்ரி பாயிண்ட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் செக்ஷன்ஸாக பிரிச்சிருப்பேன். நான் கோடு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் கமெண்ட்ஸில். ஓகே, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிப் இன்ஸ்டால் லைஃப்னா ரெக்குவயர்மெண்ட்ஸ் டெக்ஸ்ட் கொடுத்து பைத்தான் பிடிஎஃப் chat.py கொடுத்து ரன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஓலாமா எம்பெடிங்ஸ் கனெக்டட், அப்புறம் ப்ராசஸிங் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் லோடட் 19 பேஜஸ். அதுக்கப்புறம் 35 சங்க்ஸாக பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வெக்டார் டிபியில் வந்து லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லேங் கிராஃப் வந்து பில்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் கொடுக்குறேன் வாட் இஸ் டிவிகே
மேனிஃபெஸ்டோ இல்லை, ஐடியாலஜின்னு கொடுக்குறேன். டாக்குமெண்ட்ஸில் ரெட்ரைவ் ஆகிடுச்சு ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸு. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டை எல்லாம் என்ன கொடுத்துருக்குன்னா, டிவிகே ஐடியாலஜி இஸ் பேஸ்ட் ஆன் செக்யூலர் சொசைட்டி ஜஸ்டிஸ் which combines proportional representation and constitutional equality and rationalist governance. இது வந்து அந்த பிடிஎஃப்ல தான் கொடுத்துருக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். வாட் இஸ் விஜய் செக்கி ஸ்கீம் ஆன் எலக்ட்ரிசிட்டி? இதெல்லாம் கொடுத்துருச்சு. According to the provided context, the Vijay scheme on electricity is 200 units of free electricity per month for domestic household, covering households consuming up to 500 units by monthly. ஓகே, சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஏஐ ரிலேட்டட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும்னா என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டு விட்டு போயிருங்க. See you guys in the next video.